தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் மத்திய அரசு அறிவிக்காத தொகுதி மறுவரையறை பற்றி திமுக அரசு பேசி வருவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். ராணிப்பேட்டை அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். வேற வேற மாநிலத்துக்கு போறாங்க, ஆனா நம்ம மாநிலத்துல உள்ள பிரச்சனை ஏதாவது பார்த்தாங்களா? இன்னைக்கு காவிரி பிரச்சனை இவ்வளவு நாள் இருக்கு, ஏதாவது குழு அனுப்புனாங்களா? இன்னைக்கு இல்லாத தொகுதி வரையறைக்கு குழு அனுப்பிட்டு இருக்காங்க. காவிரிக்கு குழு அனுப்பி இருக்காங்களா? மேகதாதுல அணை கட்டியே ஆவேன்னு அங்க உள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்றாரு. அதுக்கு என்ன பதில்? அதே மாதிரி என்னைக்காவது இத மாதிரி ஒரு குழுவை மக்களுக்காக கேரளாக்கு அனுப்புனீங்களா? மேகதாதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா இன்னைக்கு ஒண்ணு இல்லாத மத்திய அரசு அறிவிக்காத தொகுதி வரையறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி இந்தி திணிக்கப்படாது என்று சொன்னாலும் இந்தி திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை அவையில் தோலுரித்து காட்ட முயன்றதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவர்களை காப்பாற்றுவதற்காகவே அமைச்சர் சேகர் பாபு தன்னை விமர்சித்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக அநியாயம் அக்கிரமம் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி இந்திக்காரனை ஏத்துக்க முடியும்? தாசில்தாராக எப்படி ஏத்துக்க முடியும்? அது சொல்றாங்க அரசாணையில அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம். அந்த துரோகத்தை நான் சொல்றத தோல் உரித்து காட்டுறத சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர் பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்னை விமர்சனம் செய்கிறார். நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ராணுவ வீரரான தந்தை இறந்த நிலையில் +1 மாணவர் கண்ணீருடன் இன்று பொதுத் தேர்வு எழுதச் சென்றார். சிவகாசி ஸ்டேட் வங்கி காலனியைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் சத்தீஸ்கரில் எல்லை பாதுகாப்பு படை வீரராக பணியாற்றி வந்தார். பணியில் இருந்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது மகனான தர்ஷன் தந்தை இறந்த துக்கத்தில் கண்ணீருடன் இன்று +1 பொதுத் தேர்வை எதிர்கொண்டார். எங்க நைட் எங்க அப்பா வாங்கிட்டாரு. அதுக்காக நாளைக்கு இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம். அவர் மறந்து இல்லாம அவர் என்ன ஆசைப்பட்டு போறோம் எக்ஸாம் பரண்டாப்ல என்ஜினியரிங் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு ஐசியூல வச்சிருக்காங்க. அங்க இருந்து 30 கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டலு. 30 கிலோமீட்டர்னால கொஞ்சம் கூட்டு போல அதனால ஹாஸ்பிட்டல்லே இறந்தாரு. தேர்வுக்கு செல்லும் முன்பு வீட்டில் இருந்த தந்தையின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து தர்ஷன் மரியாதை செலுத்தினார். ராணுவ வீரரின் உடல் சத்தீஸ்கரில் இருந்து கொண்டு வரப்பட்ட பிறகு உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்யவிருப்பது குறிப்பிடத்தக்கது.